இதை வந்து இயற்கை முறையில் பண்ணி சிறுகீரை வந்து நாங்கள் ஒரு 30 சென்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ 30 சென்ட். அது எப்படி நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த மண்ணில் விளையணும் தெரியுமா, இல்லை வந்து எல்லா மண்ணுக்கும் வருமா? அது எல்லா மண்ணுக்கும் கழனி கட்டு மண்ணுக்கும் வராது. அதிகமாக வந்து கழனியில் வந்து அதிகமாக தண்ணி தாங்க. மேடான பகுதி வந்து நல்ல புழுதி உள்ள பகுதி. அந்த நல்ல புழுதியாக ஓட்டியது அதில் வந்து மக்கிய தொழு உரத்தை போட்டு கலந்து பரப்பிட்டு மேலே வந்து கீரை வேற விட்டுட்டு மேலே அதுக்கு மேலே எருவு தூணுன்னா அது 15 நாளில் வந்து நல்ல முளைப்பு வந்து நல்ல பயிராகிடும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழுவணுங்களா? ஆமாம், நல்லா உழுதணும். அப்போ இது என்ன மண்ணுன்னு? அது இது மண்ணு தான். இது வந்து தோட்ட மண். இப்போ இது வந்து தோட்ட மண்ணுன்னா எப்படி சொல்கிறது? இது மண் வகைனா அதான் புழுதி மண். இது புழுதி. மணங்கால். ஓகேண்ணா. மணங்கால் இது. அதனால் வந்து இது வந்து ஓட்டி அது மாதிரி பரப்பி விட்டுனா 15 நாள் வந்து பயிராகிடுது இது. சரிங்கண்ணா. 15 நாளில். ஆமாம், சரி. அதுக்கு மேலே போனால் அந்த விதைலாம் வச்சிடும். நல்லா இருக்காது கீரை சாப்பிட்றதுக்கு.